ஹே காய்ஸ் வெல்கம் டு ட்ராமா கிரஷ் வாய்ஸ். இப்போ நம்ம நியூ சீரிஸ் தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வென் ஆரஞ்ச் ஃபால். இதுக்கு தமிழ் பேரா ஆரஞ்சில் மலர்ந்த காதல் அப்படின்னு தான் நான் வச்சிருக்கேன். இந்த சீரீஸை பற்றி எனக்கு சத்தியமாக தெரியவே தெரியாது. ராய் சிஸ்டர் தான் வந்து எனக்காக ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் வீடியோ போட்டலான்னு முடிவு பண்ணிட்டேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த சீரிஸோட ஸ்டார்டிங்லேயே ஒரு பேப்பர் ராக்கெட் மாதிரி தான் காட்டுறாங்க. அந்த ராக்கெட் வந்து ஒரு ஆரஞ்ச் ட்ரீ மேலே போகுது. அப்போ நம்ம ஹீரோவோட வாய்ஸ் தான் கேட்குது. என்ன போல 16 வயசு ஆகிற பெரியவனுக்கு இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா சம்மரை விட இந்த சம்மர் வந்து எனக்கு ஹாப்பியா இருக்க போது. இந்த சம்மருக்காக நான் ரொம்ப ஆவலா காத்துக்கிட்டு இருக்கேன். ஏன்னா இந்த சம்மர் வந்து என் 10th கிரேடுக்கு முன்னாடி வர சம்மர். அதனால நான் வந்து ரொம்ப ஜாலியா என்ஜாய் பண்ண போறேன். எல்லாருக்கும் வந்து இதுதான் உங்க லைஃப்ல வந்து டேர்னிங் பாயிண்ட்னு சொல்லுவாங்க. எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நெக்ஸ்ட் என்ன படிக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. சில பேர் வந்து அந்த ஸ்கூலை விட்டு வேற ஸ்கூலுக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுவாங்க. சில பேர் வேற ஸ்கூல்ல இருந்து நம்ம ஸ்கூலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுவாங்க. அதனால நியூ ஃப்ரெண்ட்ஸ் கிடைப்பாங்க. அது மட்டும் இல்லாம வந்து ஃபர்ஸ்ட் லவ்னாவே வந்து ஹார்ட் வந்து வேகமா துடிக்க போகுது. அப்படிப்பட்ட ஃபீலிங்ஸ் எப்படி இருக்கும்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறேன். ஆனா அதை பத்தி அதிகமா யோசிச்சுக்கிட்டே இருந்தா ஒரு யூஸ் கிடையாது. கோன்னு ஒரு பர்சன் உண்மையாலே வந்து அதிகமா எதையும் விரும்பல அப்படின்னு அவனை பத்தியே அவனோட பெருமையை பத்தி தான் சார் பேசிக்கொண்டு இருக்கிறார். அவர் அப்படிதான் பேசிட்டு இருக்கிறப்போ உங்க மம்மி வராங்க. டேய் கோ, நான் வந்து மார்க்கெட்டுக்கு போறேன், உங்க டேடியை பார்க்க வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கோ போல இன்னொருத்தர் ஒரே ஒரு விஷயத்துல மட்டும் அதிகமா ஆர்வம் கொள்ளுவாரு அப்படின்னு அந்த வாய்ஸ் கேக்குது. 3 பேர் இருக்காங்க. இவங்க 3 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் போல சின்ன வயசுல இருந்து. இவங்க எல்லாரும் வந்து லீவுக்கு வந்து கதை புக்கு தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோவோட பேர் வந்து கோ. அவனுக்கு வந்து 2 ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. ஒருத்தன் பேர் வந்து ஆகஸ்ட், இன்னொருத்தன் பேர் வந்து ஆகர். இவங்க எல்லாரும் வந்து மாங்காவை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுல ஒரு பையன் சொல்றான், மஜின்புவோட கேரக்டர் ஆசம் அப்படின்றான். அதுல இன்னொருத்தர் சொல்றான், நீ என் கூட தான ஸ்லாம் டங்க் படிக்கிறேன்னு சொன்னேன், என்ன நீ தனியா படிக்கிற அப்படின்னு கேட்க, நீயே வந்து ரீட் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பையன் சொல்றான். அதுக்கு கோ சொல்றான், ஆமா நீயே வந்து ரீட் பண்ணு அப்படின்னு கோவுமே சொல்றான். இவங்க பேசிட்டு இருக்க சமயத்துல ஒரு ஆரஞ்சு பழம் வந்து கோவோட மண்டையில டங்குன்னு விழுந்துடுது. அதை இன்னொரு பையன் எடுத்துட்டு பிரிச்சு சாப்பிடலான்னு வாயில வச்சுன்னு, ஓ லிஷட் அப்படின்னு சொல்லிட்டு, இது ரொம்ப டேஸ்டா இருக்கு அப்படின்னு சொல்லி ஆரஞ்சு பழத்தை தான் சாப்பிடுறாங்க. ஃப்ரெண்டுக்காரன் கோ கிட்ட கேக்குறான், பக்கத்து வீட்டுல யாருன்னா குடி வந்துட்டாங்களா என்ன அப்படின்னு கேக்குறான். அதுக்கு கோ சொல்றான், 2 வாரத்துக்கு முன்னாடி வந்தாங்கன்னு நான் கேள்விப்பட்டேன், ஆனா அவங்க எந்த பொருளுமே இன்னும் எடுத்துட்டு வரல அப்படின்னு இவங்க பேசிட்டு இருக்காங்க. இன்னொருத்தன் சரி வாங்க நம்ம மாங்காவை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கதை புக்கை படிக்கிறாங்க. இப்படிதான் இந்த சீரிஸ் ஸ்டார்ட் ஆகுது. அங்க இருந்து கட் பண்ணா கோ பையன் தூங்கி எழுந்துட்டு கொட்டாய் விட்டுக்கிட்டே வரான். அவங்க அம்மா வந்து வாசல்ல வந்து பெருக்கிட்டு இருக்காங்க. யாருமா, என்னம்மா சவுண்ட் கேக்குது, பக்கத்துல வந்து ஆளுங்க வந்துட்டாங்களா அப்படின்னு கேட்க, நீ அமைதியா இருடா, நீ கொட்டாய் விடுறது பக்கத்து வீட்டுல யாருக்குன்னா கேட்க போகுது அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. அவங்க டேடி வந்து அந்த பக்கத்து வீட்டுல வந்து குடி வராங்களே அவங்க கிட்ட வந்து நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசிட்டு இருக்காங்க. அவங்க அப்பா பேசுறத பார்த்துட்டு, அப்பா அவங்க கிட்ட நல்லா பேசுறாங்களே, ஒருவேளை அவங்கள முன்னாடியே தெரியுமா அப்படின்னு கேட்க, உனக்கு தெரியாதா, நம்ம அப்பாவுக்கு வந்து இந்த ஏரியால இருக்க எல்லாருமே வந்து தெரியும், உங்க அப்பா யாரா இருந்தாலும் ஃப்ரெண்ட்லியா பேசுவாங்க அப்படின்றாங்க. இவன் மறுபடியும் மறுபடியும் கொஸ்டின் கேட்க, என்கிட்ட எதுவும் கேட்காத, நீ போயிட்டு எதுவாக இருந்தாலும் உங்க அப்பா கிட்ட போய் கேட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு, நீ வேணா உங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ண, என் செல்ல பையன்ல, என் ஸ்வீட் பையன்ல அப்படின்னு சொல்றாங்க. அதெல்லாம் என்னால பண்ண முடியாது, போமா அப்படிங்கிறான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, பக்கத்து வீட்டுல வந்து ஒரு குட்டி பையன் இருக்கான், அவனுக்கு வந்து உன் வயசு தான் இருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்ல பையனா இருக்கான், நீ வேணா அவன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆயிடு அப்படின்னு சொல்றாங்க. கோவம் மாதிரி ஒரு ஆள் வந்து ஒரு பையன் கிட்ட ஃப்ரெண்ட் ஆகுதா, சான்ஸே இல்லை. அவங்க வந்து ஃப்ரெண்ட் ஆகணும்னா அவங்க தான் ஃபர்ஸ்ட் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோ பையன் சொல்லிடுறான். அதுக்கு அவங்க அம்மா சொல்றாங்க, ஓகே கோ போல ஒருத்தன் எனக்காக இந்த தரையை நான் பெருக்குவான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையில இருக்க தொடப்பத்தை எடுத்து பையன் கிட்ட கொடுத்துடுறாங்க. அவனும் வந்து பெருக்குறேன் பெருக்குறேன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவை வந்து அந்த தொடப்பத்தாலேயே வந்து இப்படி நகர்த்துறப்போ அவங்க அம்மா மேல பட்டுடுது. அப்படியே பெருக்குற சாக்குல யாராவது பக்கத்துல வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெருக்கல, பெருக்குற மாதிரியே ஆக்ட் பண்ணிக்கிட்டே பாக்குறாங்க. வேற ஒரு அங்கிள் வந்து பாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு உள்ள போறாங்க. அடுத்தது வந்து ஒரு பையன் வரான், பாக்ஸ வாங்குறான். அந்த பையன் வாங்கும்போது நம்ம கோவ பாத்துடுறான். அவன் தான் வந்து நம்மளோட இன்னொரு ஹீரோ. இவங்க 2 பேரும் வந்து 2 செகண்ட் வந்து பாத்துக்கிறாங்க. அப்படியே வந்து அவங்க அம்மாவையும் உள்ள அனுப்பிச்சு விட்டுறான், பெருக்கிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா இந்த வாலிபால்லாம் பிராக்டிஸ் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்த தான் காட்டுறாங்க. ஆகர் வந்து இன்ட்ரெஸ்டா வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்க கோ மேல ஆகஸ்ட் பையன் படுத்துக்கிட்டு இருக்கான். இவங்க எல்லாரும் என்னத்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, ஒரு பையனை பார்த்தாங்க இல்லையா, அவனை பத்தி தான் பேசுறாங்க.
அவன பார்க்கறதுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியாவே தெரியல. திமிரு புடிச்சவன் மாரி இருக்கான். அவன வந்து நம்ம கூடலாம் சேர்த்துக்க கூடாது சரியா? அப்படின்றாங்க. "நீ கரெக்ட்டா தான் சொல்றியா?" அப்படின்னு கேட்க, "நான் பார்த்தத வந்து நீங்க பார்த்திருந்தா நீங்களும் இதே தான் சொல்லியிருந்திருப்பீங்க" அப்படின்றாங்க. "உனக்கு அவன பத்தி வேற என்னதான் தெரியும்?" அப்படின்னு கேட்க, "எனக்கு அவன பத்தி பெருசா வேற எதுவுமே தெரியாது" அப்படின்றான். அதுக்கு ஆகர் பையன் சொல்றான், "ஒரு வேளை நீ அவனோட ஃபேனா?" அப்படின்னு கேட்க, "இந்த கோ வந்து யாருக்கும் வந்து ஃபேன்லாம் ஆக மாட்டாங்க" அப்படின்றான். ஆகஸ்ட் பையன் வந்து அந்த மங்காவையே படிச்சுட்டு இருக்க, "நீ இன்னும் இத தான் படிக்க போறியா?" அப்படின்னு கேட்க, "நான் டிராகன் பால்க்கு வந்து பெரிய ரசிகன் ட்ராஃபி வாங்க போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு இருக்கான். "பெரிய இவனாட்டம் பேசிட்டு இருக்க" அப்படின்னு கோஸ் சொல்றான். ஆகர பார்த்து கேட்கறான், "நீ என்ன இவ்ளோ நேரம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்கன்னு" சொல்ல, "நம்ம இப்போ 10th கிரேட்ல இருக்கோம். நான் நல்லா பிராக்டிஸ் பண்ணணும். நேஷனல்ல செலக்ட் ஆகணும். அதுதான் வந்து என்னோட ட்ரீமு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து வாலிபால் ப்ளே பண்றான். "எங்க நீ போடு பார்க்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கோ கிட்ட குடுக்குறான். கோவும் வந்து ஒரே ஷாட்ல அடிச்சுட்டு, "பாத்தியா இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமா?" அப்படின்னு சொல்லிட்டு, "சரி, சரி நான் ஐஸ்கிரீம் சாப்பிட போறேன். உனக்கு வேணும்னா நீயும் வா. இன்னைக்கு ட்ரீட் என்னோடது" அப்படின்னு சொல்லிட்டு சைக்கிள்ல வந்து ஆகஸ்டும், கோவும் போயிடுறான். கொஞ்ச நேரம் வந்து ஆகர் பார்த்துக்கிட்டே இருக்கான். "ஏய் நில்லுங்கடா நானும் வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வந்து அவங்க கூட போயிடுறான். இவங்க 3 பேருமே ஜாலியா சைக்கிள்ல தான் போயிட்டுருக்காங்க. ஃபாஸ்ட்டா ஓடுறாங்க. அதுல ஒரு பையன் சொல்றான் நில்லுன்னு. அதுக்கு கோச் சொல்றான், "உன்னால முடிஞ்சா என்ன முந்தி காட்டு" அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அங்க வந்து மார்க்கெட்ல வந்து ஒரு அங்கிள் இருந்திருப்பாங்க போல. "ஏய் நீ வந்து லாஸ்ட் டைம் வாங்குன கணக்கே வந்து இன்னும் அடைக்கல. சீக்கிரமா இன்னும் 1 வாரத்துக்குள்ள அடைக்கலன்னா உன்ன என்ன பண்ணுவேனே தெரியாது" அப்படின்றாங்க. அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காம இவங்க 3 பேரும் ஜாலியா சைக்கிள் ஓட்டிட்டு போறாங்க. அதுல ஒருத்தர் சொல்றான், "இந்த வெயிலுக்கு நான் வேற கருப்பாயிடுவேன்னு எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்றான். அதுக்கு கோ வந்து, "எனக்கு அத பத்தி எந்த பயமும் இல்ல" அப்படின்றான். இன்னொருத்தர் சொல்றான், "சரி நாளைக்கு வந்து நம்ம எல்லாரும் ஸ்விம்மிங் பண்ண போலாம் சரியா?" அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு ஒவ்வொரு பாதையில போயிடுறாங்க. கோ கடைசியா அவனோட வீட்டுக்கும் போயிடுறான். கோ சைக்கிள நிப்பாட்டிட்டு உள்ள போகலான்னு போறப்போ ஒரு ஆரஞ்சு பழம் கரெக்ட்டா விழுந்துடுது. அவனும் வந்து ஆரஞ்சு பழத்த எடுத்துட்டு சுத்தி முத்தி பார்க்குறான். எந்த ஒரு சவுண்டும் எதுவுமே கேட்கல. சரி ஓகே கிடைச்ச வரைக்கும் லாபம்னு ஆரஞ்சு பழத்த அங்கேயே உரிச்சு சாப்பிடுறான். நம்ம வீட்டு பக்கத்துலலாம் எப்படி மாங்கா மரம் இருக்குமோ, அவங்க ஊர்ல வந்து ஆரஞ்சு மரம் இருக்கு. அவனும் வந்து அந்த டேஸ்ட் வந்து ரொம்ப பிடிச்சு போல நல்லா ரசிச்சு, ருசிச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான் மெய் மறந்து. ஆரஞ்சும் சாப்பிட்டு முடிச்சுட்டு, பக்கத்து வீட்ல வேற புதுசா ஒரு பையன் வந்திருக்கான். அவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்க்கலாம்னு சொல்லி குனிஞ்சு, ஒளிஞ்சு அப்படியே அவன் வீட்டு பக்கம் வர, ஆப்போசிட்ல வந்து புதுசா வந்திருக்க அந்த பையன் வந்துடுறான். "இங்க என்ன பண்ற?" அப்படின்னு கேட்க, "நத்திங் நான் சும்மா வாக்கிங் வந்தேன். ஏன் வாக்கிங் கூட வரக்கூடாதா?" அப்படின்னு கேட்க, அதுக்கு அந்த பையன் சொல்றான், "வாக்கிங் வரலாம் தப்பு இல்ல. ஆனா நீ கேஷுவலா வந்தா ஓகேவே. நீ ஏன் திருட்டுத்தனமா வர?" அப்படின்ற மாரி அவனும் கேட்கறான். உடனே வந்து கோவோட ஃபிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. எனக்கு வந்து எப்பவுமே என் லைஃப்ல வந்து 2டே 2 ஃப்ரெண்டு தான் இருந்தாங்க. ஒண்ணு ஆகர், இன்னொன்னு வந்து ஆகஸ்ட். இவங்க வந்து எனக்கு வந்து 7த் கிரேட்ல இருந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபிளாஷ்பேக் உள்ள தான் போறாங்க. இவங்க எத்தன வருஷம் எப்படி ஃப்ரெண்டா இருந்தாங்க, என்னென்னலாம் ஸ்கூல்ல சேட்ட பண்ணாங்க அப்படின்றத தான் வந்து ஒரு ஷார்ட்டா காட்டுறாங்க. கோவோட 2 ஃப்ரெண்ட்ஸ் வந்து கோ வீட்டுக்கு வர, கோவுமே வந்து ஸ்கூல் யூனிஃபார்ம்லாம் போட்டு ரெடி ஆயிட்டு வரா. "ஏய் கோ வரியா இல்லையா? நாங்க போட்டுக்குவோம் டைம் ஆகுது" அப்படின்னு சொல்லி, "இருடா வரேன்" அப்படின்னு சொல்லி அவசர அவசரமா போறாங்க. கிளாஸ்ல வந்து டீச்சர் இல்ல போல. அப்ப இவங்க 3 பேரும் என்ன பண்றாங்கன்னா, கோ வந்து ஒரு கார்டு மாரி வச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்கான். ஒருத்தன் வந்து படிச்சுட்டு இருக்கான். இன்னொருத்தன் வந்து கோ கூட கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். அப்போ வந்து இங்க கார்ட்ஸ் மாரி வச்சு என்னமோ விளையாடிக்கிட்டு இருக்கு. அதுல வந்து கோ தான் வந்து வின் பண்ணிட்டு இருக்கான் போல. "உன்ன வந்து இதுல அடிச்சுக்கவே முடியல" அப்படின்னு ஒருத்தன் சொல்லிட்டு இருக்கான். அப்போ வந்து லீடர் பொண்ணு வந்து, "கோ அமைதியா வந்து உன் பிளேஸ்ல உட்காருறியா? இல்ல டீச்சர் வந்து சொல்லியிருக்காங்க உன் பேர போர்ட்ல எழுதவா" அப்படின்னு மிரட்டுறான். அவனும் அந்த மிரட்டலுக்குலாம் அசர்ற மாரி தெரியல. ஒரு லீடர்ன்ற ஒரு பயம் கூட இல்லாம அந்த பொண்ணையே வந்து கிண்டல் பண்றான். "நீ சீட்ல உட்காருறியா? இல்ல உன் பேர போர்ட்ல எழுதவா? நீ சீட்ல உட்காருறியா? இல்ல உன் பேர போர்ட்ல எழுதவா?" அப்படின்னு பாட்டு பாடிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணுக்கு செம்மையா டென்ஷன் ஆயிடுச்சு. "கோ" அப்படின்னு கத்த, "ஏய் சாரி நான் சும்மா விளையாடிக்கிட்டு இருந்தேன்யா" அப்படின்றாங்க. நாங்கன்னா யார் அப்பவே அது மாரி, இப்பலாம் சொல்லவா வேணும் அப்படின்ற மாரி தான் கோவோட நெனைப்பு. அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கிளாஸ்ல வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்குலாம் வந்து ஹைட்டு, வெயிட்லாம் செக் பண்ணுவாங்க இல்லையா? அது மாரி தான் வந்து செக் பண்ணிட்டு இருக்காங்க. மறுபடியும் அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது கோவோட வீட்ட தான் காட்டுறாங்க. அந்த 3 பேரும் வந்து சின்சியரா படிச்சுட்டு இருக்க. அவங்க அம்மா வந்து வாட்டர் மெலன் ஜூஸ் குடுக்குறாங்க. "இந்தாங்க நீங்க 3 பேரும் வந்து காலையில இருந்து படிச்சுட்டு இருக்கீங்க. இந்த ஜூஸையாச்சும் குடிச்சிட்டு படிங்க" அப்படின்னு கேட்க, அதுக்கு கோ சொல்றா, "அம்மா நான் படிச்சுட்டு தானே இருக்கேன். நீ பேசுறதுனால எனக்கு டிஸ்டர்ப் ஆகுதுல்ல" அப்படின்னு சொல்ல, "சரி சரிப்பா நான் போறேன்" அப்படின்னு அவங்க அம்மா உள்ள போறாங்க. அப்போ பெல் அடிச்சுக்கிட்டு ஐஸ்கிரீம் வித்துட்டு வர, ஐஸு ஐஸு நில்லுங்க அங்கிள்" அப்படின்னு சொல்லிட்டு புக்கெல்லாம் தூக்கி போட்டு ஐஸ் வாங்க போயிட்டாங்க. அவங்க அம்மா வந்து புக்க பார்த்தோனே, "ஏய் நீங்க படிக்காம காலையில இருந்து காமிக்ஸ் தான் படிச்சுட்டு இருக்கீங்களா? கோ நீ வீட்டுக்கு வருவல்ல, உன்ன என்ன பண்றேன்னு பாரு, அடிச்சு தொலைச்சுடுறேன் இரு" அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா இவங்க 3 பேரும் ஐஸ்கிரீம் வாங்கிட்டு ஓடி போயிட்டாங்க அங்க இருந்து. அடுத்து இவங்க 8த் கிரேட் தான் படிக்கிறாங்க.
எப்பயும் போல வந்து ஹைட்டு, வெயிட்டுலாம் வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு சாருக்கு வந்து கோ மேல என்ன காண்டுன்னு தெரியல. ஹைட்டு செக் பண்றப்ப அந்த கட்டையாலேயே கோவோட தலைய அடிச்சிடுறாரு. அங்கேருந்து கட் பண்ணா இவங்க 3 பேரும் வந்து பேசிட்டு இருக்காங்க. அப்போ கோ சொல்றா, "நான் வந்து வேற ஸ்கூலுக்கு டிசி வாங்கிட்டு போறேன்னு" சொல்றா. "ஏய் ஏன் அப்படின்னா சொல்ற? நம்ம எல்லாரும் ஒண்ணாவே இருக்கலாம்" அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். அதுக்கு கோ சொல்றா, "நான் எல்லாமே சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன்" அப்படின்றான். 10th வந்து எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல. நம்ம 3 பேரும் வந்து எப்பயுமே ஒண்ணாவே இருக்கோம். இதுக்கப்புறமும் ஒண்ணா இருப்போம் தோணுதா? அப்படின்ற மாரி கேட்கிறா. ஏன் இருக்காது? நம்ம 3 பேர் மார்க்கும் வந்து ஒரே மாரி தானே இருக்கு அப்படின்னு ஒரு பையன் சொல்றான். அதுக்கு இன்னொருத்தன் சொல்றான், ஒரே மாரி இருக்கா? அட கழுதையே நீங்க எல்லாருமே வந்து காப்பி பேஸ்ட் பண்றதுனால அப்படி இருக்கு. நம்மளுக்கு வந்து புதுசா வந்து ஃப்ரெண்டனா வந்து சேர்த்துக்கிட்டா நல்லாருக்கும். ஏன்னா வந்து நம்ம கேங்ல யாரும் புத்திசாலினா இல்லல்ல அப்படின்ற மாரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அபயம் என்ன பேசுறாங்கன்னா, 10th படிக்கிறப்போ நம்ம இந்த பில்டிங்லேருந்து வேற ஒரு பில்டிங்க்கு மீறுவோம். அதுக்கப்புறம் நம்ம டீச்சர்ஸ கூட வந்து நம்ம டீச்சர் அது மாரி சொல்லாம மேம், மாஸ்டர் இல்ல சார் அது மாரி நம்ம சொல்லுவோம்ல. அப்படின்னு பேசிட்டு ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப 10த்ல வந்து புது ஆட்கள சந்திப்போம். அதனால நம்மளுக்கும் வந்து ரொம்ப ஜாலியா இருக்க போகுது அப்படின்னு அவங்க என்ஜாய் பண்ணிக்கிட்டே வந்து அந்த ஃப்ளாஷ்பேக்கும் முடியுது. நான் வந்து நல்லா இருக்கும்னு தான் நெனச்சேன். எல்லாமே வந்து இந்த பையன வந்து பார்க்காத வரைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த ஃப்ளாஷ்பேக்கையுமே வந்து முடிச்சிடுறான். வந்து அவன்கிட்ட வம்பு இழுக்கிற மாரியே தான் பேசிட்டு இருக்கா. "ஏய் உனக்கு என்ன ப்ராப்ளம்?" அப்படின்னு சட்டையெல்லாம் இப்படி இழுத்து விட்டு இருக்கான். அவன் வந்து, "நீ வீட்டுக்கு போறேன்னு சொல்லவே இல்லையே" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போயிட்டு கேட்ட லாக் பண்ணிக்கிறான். அந்த கேட் எப்படி இருக்குன்னா, மர கேட்டு மாரி தான் இருக்கு. அப்போ சொல்றான், "ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கோ. இந்த ஏரியால இருக்க எல்லாத்தையும் பார்த்துக்கிறது நான் தான் தெரியுமா?" அப்படின்னு பெருமை பீத்துக்கிறான். அதுக்கு அந்த பையன் சொல்றான், "சரி, சரி மக்கள் எல்லாருமே வந்து பாம்பு பிடிக்கிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க. நீ போய் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். என்ன இவன் கிண்டல் பண்றானா? "உனக்கு ஒரு நாள் ஒரு நல்ல பாடம் கத்துக் குடுக்குறேன் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு அவன் வீட்டுக்கு போக பார்க்க உசு உசுன்னு சவுண்ட் கேட்டு அவன் கால் மேல ஏதோ ஒண்ணு வந்துடுது. அவன் பாம்பு பாம்புன்னு கத்தி பயந்துடுறான். அதுக்கப்புறம் மரக்கட்டு இதை பார்த்தா நான் பயந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே வீட்டுக்கு போயிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அடுத்தது வந்து இந்த தாய்லாந்துலாம் தண்ணி தெளிச்சு விளையாடுவாங்க இல்லையா, அந்த டேவும் வந்துடுது. கோவும் வந்து அழகா ட்ரெஸ் பண்ணின்னு, "மம்மி நான் போறேன், என் ஃப்ரெண்டு வந்துட்டாங்க, நான் போய் என்ஜாய் பண்ண போறேன்டா." "சரி அப்படியா, இங்க வாப்பா" அப்படின்னு சொல்றாங்க. அவன் என்ன நினைச்சானா, அப்பாடா அம்மா நம்மளுக்கு காசு தர போறாங்க, நம்ம வெளியே போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு தான் அவன் போறான். உடனே கையில ஒரு லிஸ்ட்டை கொடுத்துட்டு, "இது எல்லாமே நீ வாங்கிட்டு வந்து குடுத்துட்டு, நீ போய் ஊர சுத்து" அப்படின்ட்டாங்க. "போ என்னால முடியாதுன்னு சொன்னா, நீ முடியாதுன்னா நான் உன்ன அனுப்பவே மாட்டேன்றாங்க." அவனுமே வந்து பல்ல கடிச்சிட்டு தான் சரி போலாம் அப்படின்ட்டு போறான். இவங்க அம்மாட்ட பேசிட்டு இருக்கிறப்போ பக்கத்து வீட்டுக்காரன் புதுசா குடி வந்திருக்கான் இல்லையா, அவன் அந்த இடத்துல நின்னுக்கிட்டு என்னமோ ஒண்ணு பண்ணிக்கிட்டு இருக்கான். அதையுமே வந்து இவன் நோட் பண்ணிடுறான். அதுக்கப்புறம் ஃப்ரெண்டு கிட்ட வந்து, "சரி ஒரு நிமிஷம் இங்கேயே நில்லு, நான் போய் வாங்கிட்டு வரேன்" அப்படின்னு சொல்லிட்டு கடைக்குமே போயிடுறான். கடைக்கு போனா அந்த பக்கத்து வீட்டு பையன் வந்து ஊருக்கு முன்னாடி வந்து அந்த கடையில போய் நிக்கிறான். "நீ என்ன என்ன ஃபாலோ பண்றியான்னு?" கேட்க, "நான் ஏன் உன்ன ஃபாலோ பண்ண போறேன்? எங்க அம்மா தான் வந்து என்ன இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னாங்க" அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இவங்க பாக்குற இடத்துலலாம் வந்து சண்டை போட்டுப்பாங்க போல. அதே நேரத்துல வந்து வீட்ல இருந்து கடைக்கு வர நேரத்துல எல்லாரும் தண்ணிலாம் அடிக்க முயற்சி பண்ணுவாங்க. ஆனா வந்து "என் மேல தண்ணி தெளிக்காதீங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம்னு" சொல்லி அவன் மேல வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட படாது. அழகா வந்திருப்பான். ஆனா அந்த பையன் எப்படி இருப்பான்னா, மேலலாம் தண்ணியா இருக்கும். மூஞ்சிலலாம் வந்து சந்தனம்லாம் பூசி விட்டுருப்பாங்க. அப்புறம் இவங்க சண்டை போட்டுட்டு இருக்கிறத பார்த்துட்டு அவங்க கடைக்காரங்க வந்து, "இந்தா நீ வாங்கின பொருள் இந்தா, நீ வாங்கின பொருள் இந்தா" அப்படின்னு சொல்லி சேஞ்சுமே கொடுத்து அனுப்பிச்சு விட்டுர்றாங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து வீட்டு பக்கத்துல இருக்கிற பையன் வந்து போயிடுறான். கோவம் போக பார்க்க, "என்ன உனக்கு சில்றனா வேணாமா?" அப்படின்னு கேட்க, "நான் தேங்க் யூ" அப்படின்னு சொல்லிட்டு சில்லறை வாங்கிட்டு போறான். அந்த பையன் போயிட்டுருக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா, மறுபடியும் தண்ணியெல்லாம் தெளிக்கிறாங்க. கண்ணுலலாம் சந்தனம் பூசிடுது. கண்ணே வந்து தெரியல. ஆனா கோவம் வரும்போது, "ஒரு நிமிஷம் நில்லுங்க, ஒரு நிமிஷம் நில்லுங்க" அப்படின்னு சொன்ன உடனே வந்து அவங்களுமே நிப்பாட்டிடுறாங்க. அந்த பையன் கண்ணு ஃபுல்லா வந்து சந்தனம் இருக்கிறதுனால அவனால வந்து சைக்கிளே ஓட்ட முடியல. டொப்புன்னு கீழ விழுந்துடுறான்.